கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 20/10/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள், அது ஒன்றும் தடைப்பட்டு போகிறதில்லை. தேவன் ஒரு வார்த்தை ஜனங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகளை அவர் திருப்பிக் கொள்ளுகிறவரும் அல்ல. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவேன் என்று சொன்னால் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் கட்டாயம் மேன்மைப்படுத்துவார், சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னால் சிறையிருப்பை திருப்புவார், விடுதலையாக்குவேன் அப்படின்னு சொன்னால் விடுதலையாக்குவார். அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை பிலேயாம் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்லும் பொழுது கூட நம்ம பார்க்க முடியும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். தாம் எதை பேசுகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து, அவருடைய சந்ததிகளை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தைகளை சொல்லியிருந்தாரோ, அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நல் வார்த்தைகள் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. அந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த காலவேளையில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோடு கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரோ, அந்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்னும் உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கான வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஜெபத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனம். அந்த பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தை காண்பிக்கிறவர், எத்தனை தலைமுறைக்கு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர். சந்ததிகளின் மேல் கர்த்தர் நினைவாக இருக்கிறவர். உன் சந்ததி மேலும் சந்ததியுடைய சந்தானத்தின் மேலும், அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கிறது. அந்த அளவிற்கு கர்த்தருடைய நினைவுகள் சந்ததிகள் மேல் அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி நம்ம மேலே, நம்ம பிள்ளைங்க மேலே, குடும்பத்தின் மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை அன்போடு கூட ஏற்றுக்கொள்கிற சில பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய திருச்சபைக்கென்று ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ, அத்தனை வார்த்தைகளும் உங்களுடைய ஊழியங்களிலே நிறைவேறும் என்று தேவ சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்தி சொல்வதற்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் இருக்கிறது. நம் ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாளையும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளின் மேல் நோக்கமாக இருக்கிற ஆண்டவர், அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதிலும் கருத்துடையவராக இருக்கிறவர். எங்களை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, எங்களுடைய சந்ததிகளை குறித்து ஆண்டவர், இந்த ஜெபத்தில் இணைந்து நிற்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவருடைய ஊழியங்களை குறித்து நீ என்னெல்லாம் வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ, அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் வீணாய் போகாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் அத்தனையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாய் கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ்,
WhatsApp 934-535-3730. May Jesus bless you all. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டோட பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நாங்கள் இலங்கை பகுதியில் இருக்கிற ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம் என்கிற இடத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை போதல் மத்தியில் நிறைவேற்ற இருக்கிறோம். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இங்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நடைபெறுகிற இந்த போதகர் கருத்தரங்கை ஆசீர்வதிக்க அநேக தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ள ஜெபிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.